உங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே நல்ல கிருபைகளையும் நல்ல ஞானங்களையும் நல்ல அறிவுகளையும் கொடுத்து நம்மை வழி நடத்துவாரா. நம்ம எல்லா இடங்களையும் நம்ம பார்க்குறோம், ஜனங்கள் அலையலையாக போய்கிட்டு இருக்கிறார். ஆடி மாதத்தில் ஜனங்கள் அலையலையாக போய்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு போகிறாங்க? அவங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறணுன்ட்டு எல்லாருமே போகிறாங்க. நம்மளும் ஒரு காலத்தில் எங்கெங்கே திருநாள் நடக்குதோ, எங்கெங்கே நவநாள் நடக்குதோ, இங்கெல்லாம் போய் கொடி மரத்தில் போய் விண்ணப்பத்தை கட்டி வைப்போம். நம்ம கட்டி வச்சிருக்கிற விண்ணப்பம் மழையில் நனைஞ்சி, வெயிலில் காஞ்சி, காற்றுல அடிபட்டு இத்து போய் போகிறவங்க காலில் விரித்து நம்மளை விண்ணப்பம் என்ன செய்யுது? போகிறவங்க காலுக்கு தான் அது விண்ணப்பமாகும். போகிறவங்க காலுக்கு தான் அது விண்ணப்பமாகும். ஒவ்வொருத்தர் பிள்ளை பேர், கல்வி, நல்ல புருஷன், நல்ல மனைவி, எங்களுடைய எதிர்காலம், உங்களுக்கு இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான விண்ணப்பம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான விண்ணப்பம் இருக்கும். படிக்கிற பிள்ளைய கேட்டால் டீச்சரே எனக்கு பெரிய விண்ணப்பமாக இருக்கிறார். படிக்கிற பிள்ளைய கேட்டால் எனக்கு இப்போ டீச்சரே எனக்கு பெரிய விண்ணப்பமாக இருக்கா. இந்த டீச்சர் வர்றதுக்கு அந்த நேரம் பீரியடு இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் சொல்லி நினைக்கிற நேரங்களும். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, எவ்வளோ காரியங்களை இந்த வேதத்திலிருந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். என்னுடைய விண்ணப்பம் பூமியை சார்ந்ததா அல்லது விண்ணகத்தை சார்ந்ததா? என்னுடைய விண்ணப்பம் பூமியை சார்ந்தா விண்ணகத்தை சார்ந்தது? என்னுடைய விண்ணப்பம் பூரா எல்லாம் பூமியில சார்ந்தபடினால்தான் என்னுடைய விண்ணப்பம் பூரா என்ன செய்யுது? நிறைவேறுது. ஆனால் விண்ணப்பம் நிறைவேறின உடனே விண்ணப்பம் செய்த கடவுளையும், விண்ணப்பம் செய்த தேவனையும், விண்ணப்பத்திற்காக நவநாளுக்காய் நாம் போகக்கூடிய காரியங்களை நம்ம மறந்துட்டு திருப்பி நம்ம போயிடும். ஒன்று வேணாம். கடந்த வாரத்தில் உத்தராஞ்சலில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் மேலே வெடிப்பினால அதை அப்படியே கொட்டி தீர்த்துது. உத்தராகண்ட் குறிப்பிட்ட பகுதி, அது அங்கிட்டும் போகல, இது இங்கிட்டும் வரல. அப்போ பேப்பர்ல என்ன அறிக்கை கொடுக்குறாங்க? 70 பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா இறந்தது அதிகமாக இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த 70 பேருமே ஏன் விண்ணப்பம் பண்ணலையா? விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஆட்கள் அங்கே இல்லையா? சொல்லுங்க பாருங்க. இப்போ எல்லாரும் என்னென்ன கவலையோடு அங்கே இருந்திருப்பாங்க. ஹைதராபாத்லேருந்து ஏர் இந்தியா விமானம் போனுச்சு. எல்லாமே சந்தோஷமாக ஏறி போனாங்க. குறிப்பிட்ட தூரம் போனோன்னே இலக்கு அடையிறதுக்கு முன்னாலே முட்டி மோதி பிடிச்சு போய் இறந்து போனாங்க. அவங்கள்ட்ட விண்ணப்பம் இல்லையா? எல்லாமே இந்த பூமியில தகாத விதமாய் நாங்கள் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது அந்த விண்ணப்பம் என்ன ஆகிறது என்று சொன்னால் அந்த விண்ணப்பம் பாழாய் போகிறது. தகாத விதமாய் விண்ணப்பம். ஆனால் என்னுடைய விண்ணப்பம் பரலோகத்துக்கு எட்டுமா? எடுத்து படித்து பார்ப்போம். எரேமியாவினுடைய புஸ்தகம் 36வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாய் கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது. ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாய் கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று எதற்காக இந்த வார்த்தை இந்த இடத்துல எழுதப்படுகிறது சொன்னால் 36 அழகா எழுதுவார். யோசியாவின் குமாரனாய யோயாக்கீம் எனும் யூத ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், புஸ்தக சூழலை எடுத்து யோசியாவின் நாட்களிலே
நம்மோடு பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலரை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடு சொன்ன எல்லா வார்த்தைகளும் அதிலே இருக்கும். எல்லா ஜாதி, அந்த ஜாதியில இந்த வர்ஜனுடைய ஜாதி இருக்குமா? கேட்கக்கூடிய உங்களுடைய ஜாதியினுடைய பெயர் இருக்குமா? இந்த ஜாதியை குறித்து, இந்த ஜாதியில வந்த, இந்த பரம்பரையில வந்த மனுஷனை குறித்து அவர் சொன்ன வார்த்தை என்னவா இருக்கும்? அவர் சொன்ன வார்த்தை என்னவா இருக்கும்? யூதாவை குறித்து அவர் பேசிட்டாரு. இந்த ஜனம், யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாக தங்களுக்கு நான் செய்த நினைத்திருக்கிற தீங்கை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள். யூதாவை குறித்து சொல்லிட்டாரு. இஸ்ரவேல் வீட்டு குடும்பத்தாரை பற்றி சொல்லிட்டாரு. 12 கோத்திரத்தை பற்றி சொல்லிட்டாரு. அந்த கோத்திரத்துல என்னுடைய குடும்பமும் என்னுடைய ஜாதியும் என்னுடைய உறவுகளும் என்னுடைய உறவுல வந்த வழி வந்த வேறு குழந்தைகளாக இருக்குமா? யோசனை பண்ணி பார்ப்பேன். பொல்லாத வழி எது? நீங்க பொல்லாத வழியை காட்டுறதுக்கு எதுன்னு நமக்கு சொல்ல தேவையில்லை. நம்முடைய நடக்கையே அவருக்கு உத்தமமா இருக்குமே என்று சொன்னார், அது நல்ல வழியாக இருக்கும். அவருடைய நடக்கையிலிருந்து நான் பின்வாங்கி போவோம் என்று சொன்னால் அது பொல்லாத வழியாக இருக்கும். அது பொல்லாத வழியாக இருக்கும். இந்த பொல்லாத வழியாக இருக்கிறபடினால்தான் அந்த தேவன் நம்மை பார்த்து, பிதாவாகிய தேவன் அந்த ஜனத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாய் கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் இன்னைக்கு இலக்கத்திற்காக பண்றாங்க, எல்லாத்துக்கும் விண்ணப்பம் பண்றோம். ஆனால் ஆண்டவரே, உங்களுடைய கோபம் எங்கள் மேல் மூடாது இருக்க நம்மிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். அப்படி யாரும் நம்ம செஞ்சு பேசியிருக்கிறோம். நம்முடைய சுய தேவைக்குத்தான் நம்ம போவோம். பரிசை எழுதியிருக்கிறோம், பிள்ளைய பெற்றிருக்கிறோம், பிள்ளை படிப்பை வச்சிருக்கிறோம், அதை வச்சிருக்கிறோம், இதை வச்சு நம்முடைய சுய தேவைக்கு தான் நம்ம போய் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி விண்ணப்பம் பண்ணோம். போன வாரம் படித்தோம், அடிக்காதவனும் சண்டை பண்ணாதவன். இப்போ அடியே வாங்கிட்டு ஒருத்தன் இருந்தாலும் பேசாத இருப்பான். அங்கிட்டு ஒரு தரப்பு அங்கிட்டு ஒரு தரப்பு கேட்குது, நாங்கள் அடிச்சு உனக்கு தான் கை இருக்குது அடிக்கிறிய, அப்போ நான் எனக்கு கை இருக்கு நான் சும்மா இருப்பானா? அப்போ வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ தகாத விதமான விண்ணப்பம் இருக்குமே என்று சொன்னால் தேவன் நமக்கு அந்த தகாத விண்ணப்பத்தை கூட என்ன செய்வார்? கேட்க வேண்டும். தகுதியான விண்ணப்பம் என்ன? தகுதியான விண்ணப்பம் என்ன? பூமியில பிறந்த நம்ம எல்லாமே அப்படியே சன்னிதானத்துக்கு போய் சேரணும். அதுதான் பெரிய விண்ணப்பம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம விண்ணப்பம் பண்ணியிருப்போமா? தாயின் கருவில நம்ம உருவாயிட்டோம், வளர்ந்துட்டோம், மனுஷன் ஆயிட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம். ஆனால் நம்ம போய் ஒரு நாள் அவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கணும். அவருடைய சன்னிதானத்தில் போய் நான் நிற்கணும்னு சொல்லி யாராவது விண்ணப்பம் செஞ்சிருப்போமா? யாருமே செய்யறது. ஆனால் எரேமியா அந்த விண்ணப்பத்தை செய்கிறேன். ஆண்டவரே, உடைய சன்னிதானத்தில் நான் நிற்க வேண்டும், உடைய சன்னிதானத்தில் நான் பேச வேண்டும், உடைய சன்னிதானத்தில் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை இந்த ஜனங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அதுக்கு நீ எனக்கு ஞானத்தையும் அறிவையும் கூடு என்று சொன்னபடினால தான் அந்த எரேமியானுடைய 1வது அதிகாரத்தில் சொல்வார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரியும். எரேமியாவுக்கு இது பெரிய அழைப்பு. எரேமியாவுக்கு இது பெரிய அழைப்பு. பார் பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் நோய் இந்த ஜனத்துக்காக ஏற்படுத்தினேன் என்பது எரேமியாவுக்கு அழைப்பு. எனக்கு விண்ணப்பத்திற்கான அழைப்பு என்னவாது? எரேமியாவுக்கு சொன்ன அழைப்பு இன்னைக்கு எனக்கு இருக்காது. என்னை கொண்டு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை வித்தியாசமாகும். உங்களை கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா உங்களை கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும். எரேமியா மாதிரி நீ அடிக்க வேணாம், கொடுக்க வேணாம், கட்ட வேணாம், இடிக்க வேணாம். ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்பேற்பட்ட வார்த்தைகள், எப்பேற்பட்ட வார்த்தைகள். அதனால தான் என்னுடைய விண்ணப்பம் கண்ணீரின் விண்ணப்பமாய் இருக்க வேண்டும். கண்ணீரின் விண்ணப்பமாய் இருக்க வேண்டும். 9 வாரம், 10 வாரம், 20 வாரம், 21 வாரம், 40 நாள், 30 நாள் எல்லாத்துக்கும் விண்ணப்பம் செய்யணும். என்னுடைய விண்ணப்பம் கண்ணீரின் விண்ணப்பமாய் இருக்க வேண்டும்.
கண்ணீரினுடைய விண்ணப்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் என்ன செய்யக்கூடாது? உலகத்தின் ஆசைகளும் உலகத்தின் இச்சைகளும் உலகத்தினுடைய நினைவுகளும் இருக்குமே என்று சொன்னால் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படாது. என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படாது. அதனால தான் எசேக்கியா ராஜாவை குறித்து அழகாக எழுதப்படுகிற 38வது அதிகாரம், எசேக்கியாவுடைய புஸ்தகம் 38, ஏசாயாவுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனத்தை படிமா. 38:5. நீர் போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தேவனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜ்யாவின் கைக்கு தப்பு வைத்து இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன். போதும். இந்த இடத்துல அழகா எழுதப்படுகிறது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அன்னைக்கு எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை பிதாவாகிய தேவன் கேட்டார். அதை தீர்க்கதரிசியாகிய ஏசாயா ஆணித்தரமா இந்த இடத்துல எழுதுறார், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அப்போ எசேக்கியா சுவர் பக்கமாய் திருப்பி அழுது கொண்டிருக்கிறதை தேவன், பிதாவாகிய தேவன், வானத்தில் இருக்கிறவர் இருதயத்தையும் அவன் வடிக்கின்ற ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சுவர் பக்கமாய் திருப்பி அழுது கொண்டிருக்கிற எசேக்கியாவையும் பார்க்கிறாரு, அவனுடைய இருதயத்தையும் பார்க்கிறார். அழகாய் அந்த இடத்துல அழகாய் சொல்லப்படுகிறது, நீ போய் தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உன்னுடைய விண்ணப்பத்தை, அவனுடைய விண்ணப்பம் என்ன? விண்ணப்பம் அவருடைய விண்ணப்பம் என்ன? விண்ணப்பம் ஏற்கனவே படித்து பார்த்திருக்கிறோம். எசேக்கியா ஒரு யூத ராஜா, தாவீது ஒரு யூத ராஜா. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களை நம்ம படிக்கிறப்போ பிரிச்சு படிச்சு பாருங்க. யூதா வம்சம் எத்தினி, இஸ்ரேல் இப்போ 12 கோத்திரமா 12 செதறிடுச்சு. யூத ராஜாக்கள் எத்தினி, இஸ்ரேல் ராஜாக்கள் எத்தினி. நம்ம படிச்சு பார்க்குறப்போ இஸ்ரேலில் வரக்கூடிய எல்லா ராஜாக்களும், ஒரு சில ராஜாக்கள் தேவனுக்காக நின்றிருப்பார்கள், வழி விலகி போயிருப்பார்கள். ஆனால் யூத சந்ததியிலிருந்து வரக்கூடிய ராஜாக்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களும் வழி விலகி போனவர் தான். ஆனால் அவர் யூதாவினுடைய கோத்திரத்தில் வந்தபடினாலே அந்த யூதாவினுடைய ராஜாக்கள் தேவனை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருந்தார். அதனால்தான் இந்த எசேக்கியாவுடைய நாட்களை சொல்லுகிறது, எசேக்கியாவுடைய நாட்கள் பொற்காலம் என்று. ஆசாரியன் இல்லை, தீர்க்கதரிசி இல்லை, பலிபீடம் இல்லை, ஆலயம் இல்லை, எல்லாமே பாலடைந்து போயிருக்கிறது. எல்லாமே பாலடைந்து போயிருக்கிறது. இந்த பாலடைந்த ஆலயத்தை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு ராஜா வர வேண்டும். அந்த ராஜா ஞானமுள்ள அறிவுள்ள ராஜாவாய் வர வேண்டும். தேவனுடைய காதும் தேவனுடைய கண்களும் ராஜாவுடைய காதும் ஒன்னாய் இருக்கிறவனாய் வர வேண்டும். அப்படி வந்தவர் தான் இந்த எசேக்கியா ராஜா. அப்படி வந்தவர் தான் இந்த எசேக்கியா ராஜா. தேவன் என்ன சொல்றாரோ அதை தீர்க்கதரிசி மூலியமாய் தன் காதுகளிலே கேட்டு தேவனுடைய ஆலயத்தையும் செப்பனிட்டவர். தேவனுடைய ஆலயத்தை புதி நின்று போனது, புதி செலுத்தக்கூடிய பாடகர்களை ஏற்படுத்தி, தம்புரோடும் வீணையோடும் யாழ் இசைக்கிறவர்களை ஏற்படுத்தி அந்த பரிசுத்த தேவனை தொழுது கொள்ள வைத்தவர். தேவனுடைய ஆலயம் சுத்தமாக இருந்தால்தான் ஜனங்களுக்கு ஒரு விமோச்சனமும் ஆசீர்வாதமும் உண்டு என்று நினைத்தபடினாலே தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்தாரு? பல விக்கிரகங்களும் பலவித சிந்தனைகளும் பலவித எண்ணங்களும் அந்த ஆலயத்தில் இருந்தபடினால்தான் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி இது பிதாவாகிய தேவனுடைய ஒரே ஆலயம் என்று சொல்லி என்னுடைய முற்பிதாவாகிய சாலமோன் கட்டின இந்த ஆலயத்தை நீங்கள் வியாபார கூடமாக்கி இந்த எல்லா காரியங்களும் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி ஆலயத்தை அவர் சுத்தப்படுத்தி வந்தபடினாலே தான் இந்த இடத்துல அழகாக எழுதப்படுகிறது, எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டேன். எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டேன். இந்த காலை பொழுதிலே தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கு என்னுடைய கண்ணீரை
தேவன் காண்பாரா? என்னுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பாரா? என்னுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பாரா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பாரா? இன்னைக்கு தேசத்துக்கு தேசம் எவ்வளவு விண்ணப்பம் பண்ணுது? தேசத்துக்கு தேசம் எவ்வளவு விண்ணப்பம் பண்ணுது? இந்தியா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விண்ணப்பம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த விண்ணப்பம்லாம் எதுக்கு? ஜனங்களுடைய நன்மைக்காக விண்ணப்பம். ஒரு சில தீமையான விண்ணப்பமும் இருக்கு. ஆனால் என்னுடைய இந்த எசேக்கியாவுடைய விண்ணப்பம் எதுவா இருக்கும் என்று சொன்னால், இந்த வியாதியில இருந்து நீங்கி நான் பிழைத்தால் உமக்கு நான் சாட்சியாக இருப்பேன். இந்த வியாதியிலே நீங்கி நான் சுகமானால் நான் சாட்சியாக இருப்பேன். 38:17-18 அழகாக எழுதுவார். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருக்கிறது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அறிவின் குறுக்கி விளக்கினீர். என் பாவங்களை எல்லாம் முதுகு பின்னாக எரிந்து விட்டு ஒரு அறிக்கையான கண்ணீர். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உங்களுடைய சத்தியத்தை ஞானிப்பது இல்லை. இப்போ குழியில இறங்குகிறவர்களுக்கு என்ன விண்ணப்பம் இருக்கும்? அதோட மண்ணோட மண்ணா மக்கி போயிடுறாங்க. தேடி கண்டுபிடித்தாலும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இந்த முடியை தவிர அங்கங்க எலும்பு திட்டத்தை நம்ம தூக்கி போகிறோம். அது மாதிரி எசேக்கியாவுடைய வாழ்க்கை இல்லாதபடினாலே, எசேக்கியா அது மாதிரி ஒரு தேவன் ஒரு தீர்ப்பு கொடுக்காதபடினாலே, எசேக்கியாவுக்கு அந்த மரண வியாதியிலிருந்து இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்த எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டபடினாலே தேவன் அவருக்கு 15 வருடம் வாழ்நாட்களை கூட்டி கொடுத்தார். 15 வருஷம் வாழ்நாட்களை கூட்டி கொடுத்தார். இந்த 15 வருஷத்துல அவர் நன்மை செஞ்சிருக்காரா தீமை செஞ்சிருக்காரு அதை நம்ம பேசலாம். அதை பின்னால படிச்சு பார்த்தா எவ்வளவு தெரியும். ஆனா அந்த 15 ஆண்டுகள் எசேக்கியாவுடைய வயசு இந்த இடத்துல குறிப்பிடல. ஆனா எசேக்கியாவுடைய இந்த வயசுல இருந்து 15 வருஷம். சாவ போற மனிதனுடைய விண்ணப்பத்தை கேட்டு தேவன் அந்த ராஜாவுக்கு செய்திருப்பார் என்று சொன்னார். என்னுடைய விண்ணப்பம் தேவனுக்கு தகுதியாக இருக்குதா? என்னுடைய விண்ணப்பம் தேவனுக்கு தகுதியாக இருக்குதா? புருஷன்கிட்ட வைக்கிற விண்ணப்பம் வேற, மனைவி பிள்ளைகள்கிட்ட வைக்கிற விண்ணப்பம் வேற, கடவுள் மேல நம்ம வைக்கிற விண்ணப்பம் வேறையா இருக்கும். ஆனால் நம்முடைய விண்ணப்பம் எல்லாமே நாம் பூமியை சார்ந்த விண்ணப்பமாவே இருக்கிறது. நாளிலுமாய் ஆண்டவரே உன்னுடைய விண்ணப்பம் என்னிலே நிறைவேற என்னை ஒப்படைக்கும். உன்னுடைய விண்ணப்பம் என்னில் நிறைவேற என்னை அந்த கல்வாரி சிலுவை அண்டையிலே நாம் ஒப்படைக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னார். தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை நிச்சயம். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா காலங்காலமா விண்ணப்பம் வச்சவர், காலங்காலமா விண்ணப்பம் வச்சார். அப்பா நான் செத்து போனாலும் இந்த விண்ணப்பத்தை நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் செத்து போனாலும் இந்த விண்ணப்பத்தை நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஆனா நம்ம செய்யக்கூடிய விண்ணப்பம் பொருளாதாரத்தை தாங்கி இருக்கும் என்று சொன்னா நம்ம வரக்கூடிய வாழையடி சந்ததியை அந்த விண்ணப்பத்தை நம்ம செய்வோம். எங்க அப்பா கஞ்சி ஊத்துனாருங்க சனிக்கிழமை தோறும், எங்க அம்மா எங்க தாத்தா வெள்ளிக்கிழமை தோறும் மோர் ஊத்துனாருங்க. நாங்க அதை தொடர்ந்து நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது விண்ணப்பமா? நம்ம கோயிலுக்கு புகழ்பெற்ற திருத்தலங்களுக்கெல்லாம் போறப்போ எங்க அப்பா அந்த இடத்துல வந்து பூசி எழுதி வச்சுட்டு வருவாங்க, பூசி எழுதி வச்சுட்டு வருவாருங்க. இன்னைக்கு நாங்களும் எங்ககிட்ட இன்னைக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, நாங்களும் போய் பூசி எழுதி வச்சுட்டு வரோம். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நம்ம வேரஸ்ல பஸ் ஸ்டாப்புக்கு முன்னால மூக்கம் பில்டிங் இருக்கு. மூக்கம் பில்டிங் இருக்கு. இந்த மூக்கம் பில்டிங்ல ஆரம்பத்தில் இப்போ அது பில்டிங், அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இடம், அதில் ஏஞ்சல் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லி சந்தனசாமி என்று ஒருத்தர் இருக்கார். சந்தனசாமி ஒருத்தர், அவரு ரயில்வே ஆர்டரு, பிஹெச்எல் ஆர்டரு, நம்ம டிஸ்டரி கெமிக்கலுடைய நிறையா இந்த ஆர்டர்கள்லாம் வரதான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டீல் வரும்,
இல்லைன்னா பித்தளை தான் வரும். ஒன்று ஸ்டீல் வரும், பித்தளை தான் வரும். அப்போது பக்கத்தில் இருக்கிற நேத்துப்பட்டியில் நான் வேலை செய்வேன். அவர் கொடுக்குறப்ப என்ன செய்வார், அவங்க ஓனர் தாண்டா ஏத்தாப்பில் இப்போ தான் அவங்க மாமன் வேற இட்லி கடை வச்சுருக்கான், அவங்க அப்பா இருக்கிறார், அவங்களுக்கு தெரியும். அவர் கொடுக்குறப்ப அவர் சொல்லுவார், அவர் பேர் கணேசன், கணேசா நான் உனக்கு பொருளாக கொடுக்குறேன், எனக்கு இதை கடைஞ்சி நீ நட்டு போட்டு என்னென்ன செய்யறியோ அதை எனக்கு நீ செஞ்சு கொடு. ஆனால் அதில் வரக்கூடிய தூளை கூட நீ வச்சுக்காத, பித்தளையாக இருந்தாலும் சரி ஸ்டீலாக இருந்தாலும் சரி நீ அதை வச்சுக்காத, அதுக்கு என்ன எடையோ அதை போட்டு என்கிட்ட கொடுத்து, அந்த எடை என்ன போட்டு நீங்கள் கொடுத்து. ஆனால் ஆரோக்கிய மாதா கோயில் திருநாள் செப்டம்பர் மாதத்தில் அங்கே மேலப்பூர்லாம் நடக்கும். அதில் முதல் நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் நல்ல பெரிய பேரில் சந்தனசாமி கொடி உபயம், சந்தனசாமி குடும்பம் திருப்பொழி உபயம். திருநாளில் 3 பூசை எழுதிடுவாங்க. திருநாளில் 3 பூசை எழுதிடுவாங்க. அவர் விண்ணப்பம் செஞ்சது தப்பா? அவர் விண்ணப்பம் செஞ்சது தப்பா? ஆனால் நல்ல காரியங்கள் அவர் என்ன செஞ்சிருக்காரு ஏசு அது தெரியல. ரெட்டப்பிள்ளையார் தெருவில் அவ்வளோ பெரிய வீடு இருந்துச்சு. ரெட்டப்பிள்ளையார் கோயில் தெருவை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஆசாரியர் மார்கள் தான் அங்கே நிறையா பேர் இருந்தாங்க. ஆசாரியர் மார்கள் தான் இருந்தாங்க. இந்த ஆசாரியர் மார்களுக்காகத்தான் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கின உடனே அங்கே சௌரியார் கோயில் பஜனை கூடம் தெரியுமா உங்களுக்கு? சௌரியார் கோயிலுடைய பஜனை கூடம் இருக்கும். அந்த பஜனை கூடத்தில் தான் தங்களுடைய அந்த நாட்களில் ஜனங்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய விண்ணப்பங்களை அந்த சௌரியார் பஜனை கூடத்தில் உட்காந்து விண்ணப்பங்களை சொல்லி சௌரியார் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்று இன்னைக்கு அந்த ரெட்டப்பிள்ளையார் கோயில் தெருவில் நடந்து போனோம்னா ஒரே ஒரு ஆசாரியர் குடும்பம் மட்டும்தான் இருக்கும். அதில் 2 பேர் பிளைண்ட், 2 பேர் பிளைண்ட். இந்த காலையில் ஒருத்தர் இங்கே டீ குடிக்க வருவார், அவரை நான் பால் வாங்க போகிறப்போ முன்ன பின்னா நான் விட்டுட்டு போகிறேன். அப்போது சந்தனசாமி ஐயா செய்த விண்ணப்பங்கள் தேவன் அங்கீகரித்தார். இங்கே அவர் பையன் எங்கே இருக்கிறாரு, என்ன இருக்கிறாரு, எப்படி அவருக்கு பொண்ணுங்களாம் கட்டி கொடுத்துட்டாரு, ஆனால் அவரு மறைஞ்சிட்டார். காலையில் தான் அவங்க உட்காந்து இந்த இடத்துல தான் உட்காந்து யோசனை பண்ண. அப்போ எல்லாத்தையுமே ஒரு உழைக்கிறவனுக்கு காசு போய் கேட்டால் அதை முன்னே சொல்லுவார். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு செய்வதற்கு முன்னால் இன்னைக்கு அவர் செஞ்ச அந்த பணியை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு செஞ்ச பணியை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அவருடைய மகன் செய்வாரா, அவருடைய பேர பிள்ளைங்க செய்வார், யாரும் கிடையாது. தகுதியான விண்ணம், தகுதியான விண்ணம். இன்னைக்கு காசு இருக்க ஆடம்பரம் எது வேணாலும் நம்ம செய்யலாம், தேர் விடலாம், அதை செய்யலாம், எங்கள் கொடியை வாங்கிட்டு போய் கொடியை கொடுக்கலாம், அவன் கொடியை தேர்வு செய்யறதுக்கு இந்த கொடி பார்த்தா இன்னொரு கொடியை எது வேணாலும் வச்சிருக்கோம். ஆனால் என்னுடைய விண்ணப்பம் தகுதியா இருக்கும் என்று சொன்னார். அந்த தகுதியான விண்ணப்பத்திற்கு தேவன் நிச்சயமாய் அங்கீகாரம் கொடுப்பார், நிச்சயமா அங்கீகாரம் கொடுப்பார். அந்த விண்ணப்பம் எப்படி அங்கீகாரம் கொடுப்பார் என்று சொன்னால், அதே யோனானுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 1 அதிகாரம் 1-9 வரைக்கும் படி. 1 அதிகாரம் 9வது வசனத்தை படி. 1:9 யோனாவில் 1:9. போதும். அப்போ என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் முதலாவது சுத்த இருதயம் இருக்க வேண்டும், சுத்த இருதயம் இருக்க வேண்டும். அடுத்தது சொல்றாரு, என்னுடைய விண்ணப்பத்தை நான் தேவன் கேட்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய விண்ணப்பத்தை குறித்து தரிசனம் இருக்க வேண்டும், என்னுடைய விண்ணப்பத்தை குறித்து தரிசனம் இருக்க வேண்டும். எதற்காக நான் விண்ணப்பம் செய்திருக்கிறேன், எதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பிலிருந்து நான் தவறுவேன் என்று சொன்னால்
இந்த இடத்திலே அழகாய் எழுதப்படுகிறது. அப்பொழுது 7வது 8வது வசனம், அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து எனக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? என்ன ஜாதியான்? அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அப்பேற்பட்ட பயபக்தி உள்ளவன் என்ன செஞ்சிருக்கணும்? பயபக்தி உள்ள இந்த யோனா என்ன செஞ்சிருக்கணும்? போயிருக்கணும். ஆனால் போகாதபடியினால் அந்த யோனாவுக்கு வந்த தண்டனை எழுதப்படுகிற 2வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் ஒரு பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. போதும். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போயில் கர்த்தரை நினைத்தேன். அப்போ தேவன் கொடுத்திருக்கிற அந்த உயிர் ஒரு நாளைக்கு எப்படியானாலும் போக போகுது. ஆத்துமா அவருடைய சன்னிதானத்துல போய் நிற்க போகுது. இந்த ஆத்துமா கடலுடைய ஆழத்துல போய் நிற்கிது. கடலுடைய ஆழத்துல போய் நிற்கிது. கடலுடைய ஆழத்துல நிற்கிறபடினால தான் நம்ம சுனாமியை பார்த்துருப்போம். நம்ம சுனாமியை பார்த்துருப்போம். சுனாமி வந்தது ஒரு மணி நேரமும் 20 நிமிஷம் எழுதப்படுகிறது. அது எங்க வந்துச்சு? இந்தோனேசியாவில் இருக்கிற ஜகர்த்தா தீவுலேருந்து ஆரம்பமான அந்த சுனாமி அப்படியே கடல் மார்க்கமாகவே வந்து நாகப்பட்டினம் வரைக்கும், கடற்கரை மார்க்கமாக வந்து வேளாங்கண்ணி வரைக்கும் வந்துச்சு. அப்போ சுனாமியுடைய அலைகளை எல்லாமே பார்த்தாங்க. அதில் பேப்பரில் எழுதப்பட்டிருக்குது, அங்கே வியாபார ஸ்தலத்தை செஞ்சவனுடைய சடலத்தை போய் தேடி எடுக்கிறாங்க. கடல் பாசி அப்படியே அவன் உடம்புல மூடி அழுகி நாற்றம் எடுத்தது. இப்போ அந்த சரியத்தை இப்படி சொல்றப்போ எப்படி இருக்கும்? அப்படியே பாசியோடு சேர்ந்து அந்த சதை வருது. பாசியோடு சேர்ந்து அந்த சதை வருது. அப்போ அவன் வியாபாரம் பண்ணவன் என்ன விண்ணப்பம் பண்ணியிருப்பான் சொல்லுங்கப்பா. வேளாங்கண்ணியில் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா உள்ளூர்காரனுக்கு ஒரு ரேட்டு, வெளியூர்காரன் வந்தால் அவனுக்கு ஒரு ரேட்டு கரெக்டாக கணிச்சிருவாங்க. இவன் உள்ளூர்காரன், இவன் வெளியூர்காரன். ஏன்னா இங்கே உள்ளூர்காரன் போனால் அந்த மீனை 10 ரூபா கொடுத்து வாங்கிக்குவான் வறுத்த மீன். ஆனால் வெளியூர்காரன் அதை போனால் அவன்கிட்ட போய் என்ன செய்வான்? 100 ரூபா வைப்பான். 100 ரூபா தின்னாக்கிட்டு இருப்போம். நீங்களாம் எனக்கு சொன்னார். இது மாதிரி ஒவ்வொரு பொருளையுமே விலை அதிகமாக வச்சு அவன் விற்கிறனால அவனுடைய விண்ணப்பம்லாம் எப்படி? நான் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. நியாயமான விண்ணப்பமான சம்பார்த்தனையாக இருக்கணும். அவன் அநியாயமாய் சம்பாதித்தபடினால தான் யோனாக்காவது தேவன் ஒரு மீனை கட்டளை கொடுத்தாரு. ஆனால் இவங்க செத்து போனால் யோனுக்கும் எந்த மீனையுமே கட்டளை கொடுக்கல. நீ போய் மீன் வைக்கல இருந்துக்கா, நீ மீன் வைத்த நீ போய் மீன் வைக்கல இருந்துக்கா. ஆனால் யோனாவுக்கு தேவன் மீனை கட்டளையிட்டபடினால் இன்றைக்கு யோனாவையும் பேசுகிறோம், யோனாவின் தேவனையும் பேசுகிறோம், யோனாவில் பெரியவரையும் பேசுகிறோம். அல்லேலூயா. யோனாவையும் பேசுகிறோம், யோனாவின் தேவனையும் பேசுகிறோம், யோனாவில் பெரியவரையும் பேசுகிறோம். அப்போ யோனாவினுடைய விண்ணப்பம் என்ன? யோனாவினுடைய விண்ணப்பம் இப்பொழுது கடலுடைய ஆழத்திலிருந்து அவர் விண்ணப்பம் செய்கிறார். ஆண்டவரே என்று விண்ணப்பம் செய்கின்ற பொழுது 30வது நானோவினில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அல்லேலூயா. நானோவினில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை நான் செலுத்துவேன். அவர் என்ன பொருத்தனை செஞ்சாரு? ஒரு பட்டணம் அழியுது, அந்த பட்டணத்துக்கு போய் என்னுடைய வாயாய தேவனுடைய வாயாய அந்த இடத்துல வார்த்தையை பேசினாரு. ஆனால் தரிசனத்தை இழந்தபடியினால் அவனுடைய விண்ணப்பம் கேட்கப்படவில்லை. அழிவின் மத்தியிலே அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அழிவின் மத்தியிலே ஒரு விண்ணப்பம் கேட்கப்பட்ட பொழுது தேவன் அந்த அழிவின் விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுத்தார் என்று அழகாய் எழுதப்படுகிறது. அதனால தான் புதிய ஏற்பாட்டிலே நம்ம படித்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, கிறிஸ்துநாதர்
மலையில் உட்கார்ந்திருப்பார். அப்பொழுது ஒரு தாயார் வருவார்கள். கிறிஸ்தனுடைய அவருடைய ஒரு தாயார் வந்து அம்மா கிட்ட கேட்பாங்க, பா நீ மாட்சிமையில் வரும் பொழுது யாக்கோபை நினைச்சிடணும், இன்னொரு சீடனை நினைச்சிடணும். அவர் அழகாய் கிறிஸ்தனர் அழகாய் சொல்வார், நான் குடிக்கக்கூடிய பாத்திரத்தை நீங்கள் குடிப்பீங்களா? நான் பானம் பண்ணக்கூடிய பானத்தை நீங்கள் பானம் பண்ணுவீர்களா? நான் எடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை நீங்கள் எடுக்கிறீர்களா? எல்லாத்தையும் செய்வோம்னு சொல்லி அவங்க என்ன செய்ய உறுதிமொழி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அழகாக கிறிஸ்தன் அதில் சொல்லுவார், யாருக்கு எந்த இடத்தை கொடுக்க வேண்டுமோ அது என் பிதாவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அல்லேலூயா. யாரும் அறிய முடியாது. என்னுடைய விண்ணப்பம் எதுவாய் இருக்கிறது? அவங்க என்ன நினைச்சாங்க, இயேசு கிறிஸ்து எப்படியும் எருசலேமில் ராஜாவாய் அவர் ஸ்தாபித்திருப்பார். ராஜாவை ஸ்தாபித்திருக்கின்ற பொழுது எப்படியாவது நாம ஆளுக்கு ஒரு மந்திரியாக இருப்போம்னு நினைச்சாங்க. ஆனால் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய பானத்தையும் எல்லாமே உறுதிமொழி கொள்ள எல்லாத்தையும் நான் செய்வையா. ஆனால் செஞ்சவங்களுக்கு அவர் சொல்றார், பிதாவை தவிர வேற யாரும் அதை அறியும். அவரை பின்பற்றின சீடர்களுக்கே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லி இருப்பார் என்று சொன்னார். காலங்காலமாய் வருஷமாய் பரம்பரையாய் எவ்வளோ காலமாய் நம்ம அவரை இயேசு தான் எங்களுடைய தெய்வம், மாதா தான் எங்களுடைய தெய்வம் சொல்லி நம்ம வணங்கி வந்துகிட்டு இருக்கிறோம். எனக்கு அந்த இடம் கிடைக்கும். அந்த இடம் கிடைக்குமா? அதனால தான் அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா நம்மை நாமே கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த இடத்துல அழகாய் செல்வார். ஒரு அதிகார விண்ணப்பம். தாவீதுடைய நாட்களில் அதிகார விண்ணப்பம். தாவீது ராஜா இப்போ வயசாயிட்டாரு. படுக்கையா இருக்கிறாரு. அவருக்கு 16 வயசுக்குள்ள வந்து அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்குது. 16 வயசுக்குள்ள அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்பொழுது ராஜ்யத்தில் சண்டை வந்துச்சு. எடுத்து படித்து பார்ப்போம் என்று சொன்னால் 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 16-17 படிக்கலாம். பத்சேபாள் புனித ராஜாவை வணங்கினார். அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவளே, ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவன் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. இந்த விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா பத்சேபாள் இப்போ தாவீது ராஜாவுடைய சுதந்திர மனைவி. இங்கிட்டு அவருடைய இன்னொரு குமாரன் இருக்கிறான். அவருடைய இன்னொரு குமாரன் என்ன சொல்றான்? அவருடைய பெயர் அந்தோனிசே என்று எழுதப்படுகிறது. இப்பொழுது 2 பேர்த்துக்குமே ராஜ்யபாரத்தில் சண்டை வந்துருச்சு. அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, உமாவிட்ட சொல்லியிருக்கிறாரு. நான் ராஜ்யபாரத்தில் சண்டை வந்ததுக்கு அப்புறம் பத்சேபாள் போய் என்னுடைய மகனை நீ ராஜாவாக்க நீ சொன்னியே, அதை நீ செய்யாமல் போயிட்டார். இந்த உன்னுடைய சந்ததியில நானும் பத்சேபாலும் சாலமோனும் வெட்கப்பட்டு நாங்கள் ஒரு இடத்துல போய் நிற்க வேண்டியதாக இருக்குமே, எங்களை மதிப்பார் இல்லாமல் போய்விடுமே என்று சொல்லி அவள் வேதனைப்பட்டவளாய் தாவீது ராஜாவினிடத்தில் இந்த சங்கதியை போய் சொல்லுகிறார். தாவீது ராஜா அது பின்வர அதிகாரங்கள் நம்ம படித்து பார்த்தோம் என்று சொன்னால் பின்வர அதிகாரத்தில் அழகாக எழுதப்படுகிறது. சாலமோனை தாவீது ராஜாவாக்கினார். தாவீது சாலமோனை ராஜாவாக்கினார் என்று எழுதப்படுகிறது. அன்னைக்கு பத்சேபாள் ஒரு அதிகாரத்திற்காக விண்ணப்பம் பண்ணார். இன்றைக்கு நான் ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னா இன்னைக்கு எவ்வளவு விண்ணப்பம் பண்றோம்? இது ஒரு சாதாரண ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு அதிகாரத்துக்கு வரணும்னா எப்படி விண்ணப்பம் பண்றோம்? ஒரு வேலைக்கே போறையா, ஒரு வேலையில இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணியாச்சு. இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணதுக்கு ஒரு கிரேடு மார்க் வச்சு உனக்கு தான் இந்த வேலைன்னு கொடுக்குற, இதுதான் முறை. ஆனால் தகுதியான நபருக்கு இந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு. ஆனால் எல்லா தகுதியும் இருக்குது இட்லிக்கு வந்தவங்களுக்கு. ஆனால் தகுதியே இல்லாதவனுக்கு காசை வாங்கிட்டு அவன் வேலை போடுறான்னு சொன்னான், அவனுடைய சந்ததி எப்படி இருக்கும்? அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆன்லைன் பரிச்சை, டிஎன்பிசி பரிச்சை எல்லாமே இருக்கணும். எல்லாமே இருந்து ஜெயிச்சு நம்ம போனால் கூட அதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு ரேட்டு வைக்கலாம். இந்த ஆட்சி முடிய போகும்.
அடிச்சு முடிய போகிறோம். எல்லா காலி இடங்களையும் நிரப்பணும்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு எவ்வளவு சாதாரண ஒரு சமையல் வேலைக்கு போனாவே அதுக்கு என்ன செய்யணும்? 5 லட்ச ரூபா கொடுக்குறான். 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அப்போ அந்த 5 லட்சத்தை அந்த 5 லட்சத்தை கொடுத்த காசை சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன நல்ல வேலைகளை செய்யணுமோ அந்த நல்ல வேலைகளை செய்து 5 லட்சத்தை பூர்த்தி அடைகிறதுக்குள்ள கொடுத்தவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் ஜீவன் இருக்குதா என்னன்னு தெரியாது. இல்லையா? கொடுத்தவங்களுக்கு என்ன அந்த ஜீவன் இருக்கான்னு தெரியாது. இன்னைக்கு அப்பேற்பட்ட அதிகார போக்கிலே இன்னைக்கு விண்ணப்பம் செய்தபடியினால் நம்ம வீணாய் போய் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு ஆகாருடைய விண்ணப்பத்தை தேவன் ஏன் கேட்டார் என்று சொன்னார், அன்றைக்கு ஆகாருடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற பொழுது அந்த பாலைவனத்தில் ஆகாருக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. எல்ரோயி என்னை கண்டீரையா என்று பாடுறமே, அந்த ஆகாரை கண்டவர், ஆகாருடைய விண்ணப்பத்தை கேட்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பாரா? சொல்லுங்க. அன்னைக்கு ஆகார்கிட்ட எனக்கு தண்ணி கிடைச்சா போதும், தன்னுடைய ஜீவனுக்காக முழு சுத்தமான இருதயத்தோட அந்த பாலைவனத்தில் ஜெபம் பண்றாங்கம்மா. அந்த அம்மா சுத்தமான இருதயம். தன்னுடைய மாமனார் தன்னுடைய புருஷனை நினைக்கல, நான் விட்டு வந்த வீட்டை நினைக்கல, உள்ளேயும் அந்த அம்மாவில் இருக்கிறாங்க. அந்த நினைச்சபடினால தான் அந்த பாலைவனத்திலிருந்து தேவன் ஊற்றை குலக்க பண்ணி ஆகாருடைய தாகத்தை தீர்த்தபடினால் ஆகாருடைய இன்னைக்கு நம்மளும் வறுமையிலும் வேதனையிலும் இருக்கின்ற பொழுது இந்த ஆகாரை நினைத்து நாம் சொல்கிறோம், ஆகாருடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆகாருக்கே செஞ்சவர் எனக்கு செய்ய மாட்டாரா என்று சொல்லி விசுவாச அறிக்கை இடுகிறோம். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு நேரம் கேட்டோம் என்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்து. அப்போ அடுத்த கட்டத்துக்கு வரப்பொழுது என்னுடைய விண்ணப்பத்தை அவர் ஏன் கேட்கல? அதுக்கு வருவாங்க. என்னுடைய விண்ணப்பத்தை அவர் ஏன் கேட்கல? அழகா சொல்லப்படுகிறது மார்க் 7வது அதிகாரம். 21 22 வரைக்கும் படிக்கும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இத்தனை காரியம் எண்ணி பார்த்தீங்க. 13 காரியங்கள் இருக்கு. 13 காரியம். இந்த 13 காரியத்துல 13 காரியம் இருக்குது. இந்த 13 காரியத்தை நம்ம விட்டுட்டோமா? விட முடியுதா? அதையே ஒட்டி நம்ம வாழ்கின்றபடியினால் என்னுடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய சன்னிதானத்துக்கு எட்டப்படவில்லை. அல்லேலூயா. என்னுடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய சன்னிதானத்துக்கு எட்டப்படவில்லை. 1 சாமுவேலுடைய புத்தகத்தில் நம்ம படித்து பார்த்தோம்னு சொன்னால், 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 2வது வசனத்தில் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்றைக்கு அன்னாளுடைய விண்ணப்பம் தேவனுடைய சன்னிதானத்திலே சுத்தமாக இருந்தது. நான் மடிச்சு ஏலி சொல்றாரு, ஏலி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏலி பார்க்கிறாரு, இந்த அம்மா என்ன தாடா ஜெபம் பண்ணுதுன்னு ஏலி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் தேவனுடைய வாயும் அன்னாளுடைய இருதயமும் ஒன்றாய் இருந்தபடியினால் அன்றைக்கு தீர்க்கதரிசி இல்லை, நியாயாதிபதி இல்லை, ராஜாக்கள் இல்லை. தேவனும் விண்ணப்பம் பண்றாரு, இந்த அம்மாவும் விண்ணப்பம் பண்றாங்க. அல்லேலூயா. தேவனும் விண்ணப்பம் பண்றாரு, மனுஷங்கிட்ட தேவன் விண்ணப்பம் பண்றாரு. எப்படி விண்ணப்பம் பண்றாரு? இந்த ஜனத்தை, இந்த குடும்பத்தை, இந்த நாட்டை சீர்படுத்துறதுக்கு தேவனுடைய இருதயம் போல ஒரு மனுஷன் வருவானா என்று சொல்லி தேவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் விண்ணப்பம் பண்ணி கொண்ட நம்ம அதுக்கு அடுத்து வரதான் நம்ம படிச்சு பார்க்கணும். அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை, அண்ணாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண் குழந்தையை தேவன் கொடுத்தார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த 1 சாமுவேலுடைய 1 அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிக்கிறப்ப தேவனே விண்ணப்பமாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. தேவனே விண்ணப்பமாய் மாறிவிட்டார். அவர் விண்ணப்பம் செய்தபடினால தான் ஏலிகிட்டார்
தேவனுடைய வாய் சொல்கிறது, நீ போ, நீ வேண்டிக் கொண்டது எதுவோ அது உனக்கு கிடைக்கும் என்று. அல்லேலூயா. நீ போ, நீ வேண்டிக் கொண்டது எதுவோ அது உனக்கு கிடைக்கும். ஆசீர்வாதமான சாமுவேல் பெற்றார். ஆசீர்வாதமான சாமுவேல் பெற்றார். இன்றைக்கு அண்ணாளுடைய தங்கச்சியை குறித்து நம்ம பேசல, அண்ணாளுடைய தங்கச்சியை குறித்து பேசல, அண்ணாளுடைய தங்கச்சியுடைய பிள்ளைகளை குறித்து பேசல, அண்ணாவை குறித்து பேசுறோம், சாமுவேலை குறித்து பேசுறோம். அண்ணாவை குறித்து பேசுறோம், சாமுவேலை குறித்து பேசுறோம். சாமுவேல் தன்னுடைய முதிர் வயதில் இருக்கின்ற பொழுது அப்பலுக்கு பெற்ற தீர்க்கதரிசியாய் நின்று கொண்டிருக்கிறார். தான் முதல் பெய்சபார் முதல் யாராவது குற்றம் சொல்ல முடியுமா, யாராவது குற்றம் சொல்ல முடியுமா என்று சொல்லி முழு இஸ்ரவேல் கூட்டத்தையும் 12 கோத்திரத்துடைய லட்சமோ மக்களை நிறுத்தி மேடையில் நின்று கேட்கிறார். அப்பொழுது எல்லா ஜனங்களும் சொல்லுங்க, உன்னை போல தீர்க்கதரிசி எங்களுக்கு கிடைக்காது, உன்னை போல தீர்க்கதரிசி எங்களுக்கு கிடைக்காது. எங்களோட தரிசனத்தோடும் எங்களோடு இருந்து எங்களுக்காகவே விண்ணப்பம் பண்ணி எங்களை வழி நடத்தினீரே, அதுக்காக கோடி சோத்திரம் என்று சொல். அதெல்லாம் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுவார். உயரமான இயேசு கிறிஸ்து நின்று ஜனங்கள் மத்தியிலே பேசுகின்றவர் சொல்லுவார், அந்த கிறிஸ்துவின் இடத்திலே குற்றம் யாராவது கண்டுபிடிக்க முடியும்? யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறப்போ எல்லாம் தலை குனிந்து நின்றார். எல்லாம் தலை குனிந்து நின்றார்கள், தலை குனிந்து நின்றார்கள். அதே மாதிரி தான் சாமுவேலுடைய நாட்களிலே சாமுவேல் மேடையிலே நிற்கின்ற பொழுது எல்லா ஜனங்களும் தலை குனிந்து நின்றார்கள். அப்போ சாமுவேலுடைய விண்ணப்பமும் அண்ணாளுடைய விண்ணப்பமும் ஒன்றாய் இருந்தபடியினால் அந்த ஏலியினுடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய தண்டனையை தேவன் விண்ணப்பமாய் தாவீதுடைய சாமுவேலுடைய காதிலே ஒலித்துக் கொண்டிருந்தார் என்று எழுதப்படுகிறது. சாமுவேலுடைய காதிலே விண்ணப்பமா சொல்லிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் வரப்போகுதுடா, இப்படியெல்லாம் நடக்க போகுது, தேவனுடைய ஆலயம் வீணா போகுது, தேவனுடைய பெட்டி வீணா போகுது, எதிரிகள் சூழ்ந்து கொள்ள போகிறார்கள் என்று சொல்லி அன்றைக்கு சாமுவேலுக்கு சொன்னபடியினால் சாமுவேல் அதை ஒன்றும் தலையிலே விழாதபடிக்கு ஒவ்வொன்றையும் சொன்னார் என்று எழுதப்படுகிறது. இன்றைக்கு இந்த சாமுவேலுக்கு நம்ம மார்க் 7வது அதிகாரத்தில் படித்து பார்த்த 13 காரியங்களும் சாமுவேல்கிட்ட இல்லைங்க. 13 காரியங்களும் சாமுவேல்கிட்ட இல்லை. அதனால தான் இன்னைக்கு சாமுவேலை குறித்து நாம் பேசுகிறோம். இன்னைக்கு சாமுவேலை குறித்து நாம் எண்ணி பார்க்கிறோம். சுத்த இருதயத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் என்னுடைய விண்ணப்பம் தேவனுடைய சன்னிதானத்திலே நிச்சயமாய் கேட்கும், நிச்சயமாய் கேட்கும். எலியானுடைய நாட்களிலே படித்து பார்த்திருக்கோம். ஆகாப்ட நிக்கிறப்ப சொல்றாரு, என்னுடைய தேவனுடைய வார்த்தையின்படியே, சேனைகளுடைய கர்த்தருடைய வார்த்தையின்படியே வானம் அடைக்கப்பட்டிருக்கும், வானம் அடைக்கப்பட்டிருக்கும். சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தையின்படியே இன்னைக்கு மழை பெய்யும். அது மாதிரி சொல்லத்தக்க விண்ணப்பம் செய்யத்தக்கவர்களை இன்றைக்கு தேவன் எதிர்பார்த்து கொண்டார். தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கார். வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய அழிவு, தனி மனிதனுக்கு வரக்கூடிய அழிவு, இந்த உலகத்திற்கு வரக்கூடிய அழிவு தேவன் தம்முடைய வாயா இருக்க வேண்டும் சொல்லி விண்ணப்பம் செய்தவர்களை தேவன் இன்றைக்கும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அன்றைக்கு சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை நான் தேடினேன்னு சொல்லி அங்கலாய்த்த தேவனுடைய குரல் இன்னைக்கு எல்லா உபவாச ஜபங்களையும் ஒலிக்குது, எல்லா உபவாச ஜபங்களையும் ஒலிக்குது. இன்னைக்கு அவங்களுடைய உபவாச ஜபமெல்லாம், ஒவ்வொருடைய உபவாச ஜபம் அதுக்கு ஒரு கட்டணம் வேற வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு கட்டணம் வேற வச்சிருக்கிறாங்க. மராய சிட்டியில் 15ஆம் தேதி உபவாச ஜபம் நடக்குது, 70 ரூபாய். அதுக்கு ஒரு கட்டணம் வச்சிருக்கிறாங்க. தண்ணி கொடுக்குறான், டீ கொடுக்குறோம், சோறு கொடுக்குறோம். ஒருத்தன் இடத்த இலவசம் ஒருத்தர் கொடுத்துட்டாரு சொன்னா வரக்கூடிய ஜனங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பான்சருங்க இருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்பான்சர் இருக்கிறாங்க. அதுக்கு ஏன் காணிக்க வாங்கணும்? அதுக்கு எதுக்கு காணிக்க வாங்கணும்? அதுக்கு ஏன் கட்டணம் வைக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு ஏன் கட்டணம் வைக்கணும்? சரி, இடத்துக்கு வாடகை ரைட், அது நியாயமும் காணிக்க வாங்கி கொடுத்து வர மக்களுக்கு நீ சோறு போடுறா, தண்ணி அப்படி எதுக்கு? அது எதுக்கு? அப்போ எழுப்புதல் ஜபம். எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை தண்ணியை குடி, இல்லை ஒருவேளை டீயை கொடுத்துட்டு சோறே போடாமல் முழு நேரம், என்ன குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அன்ன ஆகாரம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலே ஊழியக்காரனும் ஆசாரியனும்
விழுந்து விடப்பார்கள் என்று சொன்னார். அந்த ஜனத்திற்கு தேவன் ஆசீர்வாதத்தை நிச்சயமா எனக்கு கொடுன்னு கேட்க வேணாம், அவரே கொடுப்பார். அல்லேலூயா, அவரே கொடுப்பார். நீ ஆசீர்வாதம் போய் நம்ம போய் எனக்கு ஆசீர்வாதி நம்ம போராடி அழுது கேட்க வேணாம், அவரே கொடுக்கிறதை என்னுடைய கண் காணும். அல்லேலூயா, என்னுடைய கண் காணும். அப்படி யாராவது உபவாசம் செய்ய வைக்கிறாங்களா? அப்படி யாராவது உபவாசம் செய்ய வைக்கிறாங்களா? அப்படி வைப்பாங்கன்னு சொன்னா அவருடைய காலில் விழுவுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எதுக்குங்க காசு, எதுக்குங்க கட்டணும்? எல்லாத்தையுமே சந்திக்கக்கூடிய தேவன் நம்ம சொல்றோம். இந்த தேவர் சந்திக்க மாட்டார். என்னத்தை எழுப்புதல் கூட்டத்தில் வந்து என்ன மாற்றம் வரப்போகுது? பழைய பாவத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பழையபடி தான் நம்ம செய்யும். என்னுடைய விண்ணப்பம் தகுதியான விண்ணப்பமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 13 காரியங்களை விட்டவர்களுக்கு தான் விண்ணப்பம் கேட்கப்படும். அல்லேலூயா, 13 காரியங்களை விட்டவங்களுக்கு தான் விண்ணப்பம் கேட்கப்படும். நான் பரவாயில்ல, என் பொண்டாட்டி வந்து குலதாட்சியா இருக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு சுகப்பிரசவத்தை கூட சொன்ன அழுது கேட்டான், அவர் கொடுக்க வல்லவர் தான். என் பிள்ளை கேட்பாரற்று கிடைக்குது, என் பிள்ளை பூதாரித்தனமா இருக்குது, அந்த பிள்ளைய தெரிஞ்சிடுமே சொல்லி நான் அழுது கேட்கிறப்போ செய்கிறவர் தான். ஆனால் நான் செய்யக்கூடிய எல்லா விண்ணப்பமும் எல்லா காரியங்களும் பூமியவே சார்ந்து கொண்டு இன்னைக்கு ஊதாரியா இருக்கிற பிள்ளை நாளைக்கு ஒரு நேரம் இதை விட மோசமா போகலாம். இல்லை மோசமா இருக்கிற பிள்ளை திருத்தி வாழலாம். அப்போ என்னுடைய விண்ணப்பம் தேவனை சார்ந்த விண்ணப்பமாக இருக்கு. தேவனை சார்ந்த விண்ணப்பமாக இருக்குதா? என்னுடைய விண்ணப்பம் அன்றைக்கு சாமியுடைய விண்ணப்பம் தகுதியான விண்ணப்பமாக இருந்தபடியினால், அண்ணாவுடைய விண்ணப்பம் தகுதியாக இருந்தபடியினால், சுத்த இதயத்தோட இன்னைக்கு சாமிகளை குறித்து இன்னைக்கு நம்ம சாட்சி சொல்றோமே, சாட்சியா நம்ம பேசுறோமே, பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயர்ல அழகாய் எழுதுவார். தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம், தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 5வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 22வது வார்த்தை. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள், சமாதானத்தின் தேவன் தாமே ஒரு முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்க கடவுள். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயருடைய சபைக்கு எழுதுகிற பொழுது நம்மகிட்ட பொல்லாங்காய் தோன்றக்கூடிய வழி என்னன்னு இருக்கு. இந்த 13 காரியங்களும் பொல்லாங்காய் தோன்றக்கூடிய ஆசாரியன் முதல், நாட்டினுடைய ராஜா முதல், ஏழை குடிமகன் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் இந்த வழி இருக்கு. அப்படி செய்தால்தான், அப்படி பொல்லாங்காத வழிகளை விட்டால்தான் நம்முடைய விண்ணப்பம் கேட்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஜனங்கள்கிட்ட அழகா சொல்ல, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்தில் திரும்புவீர்கள் என்று சொன்னால், இந்த 1:4 படிப்போம். பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவீர்கள் என்று சொன்னால் இந்த தேசத்திற்கு விடுதலை கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. இங்கு பொல்லாத வழி இத்தனி வழி இருக்குது. மார்க்கு 7வது அதிகாரத்தில் 13 காரியங்கள் இருக்குது. என்ன நடக்காம இருக்குது? எல்லாமே குடும்பத்திலையும் நடக்குது, சபையிலையும் நடக்குது, தேசத்திலையும் நடக்குது, ஊர்லையும் நடக்குது. அப்போ எப்படி நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படும், எப்படி அங்கீகரிக்கப்படும்? இன்னைக்கு எளியா மாதிரி எளியா தீர்க்கதரிசி மாதிரி உத்தரவா சொல்லி நிற்க முடியலையே. சேனைகளுடைய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கின்ற நான் என்கின்ற ஒரு பட்டம் கொடுத்தாங்க. பட்டத்தோட நின்னார எளியா. ஏன் இன்னைக்கு அந்த பட்டம் இன்னைக்கு நமக்கு கிடைக்கல? என்னுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? இந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எடுத்து படித்து பார்ப்போம். லூக்கா 23வது அதிகாரம், லூக்காவுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 27, 28 படி.
போதும் போதும். எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக ஆளாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அல்லது அல்லேலூயா. என்னுடைய விண்ணப்பம் என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய பிள்ளைக்குமா இருக்கக்கூடிய விண்ணப்பமாக இருக்கணும். அந்த விண்ணப்பம் எதுவாக இருக்கணும்? அந்த விண்ணப்பம் எதுவாக இருக்கணும்? அந்த விண்ணப்பம் எதுவாக இருக்கணும்? யோசனை பண்ணிங்க. இயேசு கெத்செமனிலே செய்த விண்ணப்பத்தை பரலோகம் கேட்டது. பரலோகம் கேட்டபடியினால் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி, அப்பா இந்த விண்ணப்பத்திலே நீ கடந்து செல்லவே வேண்டும். அல்லேலூயா. இந்த விண்ணப்பத்திலே நீ கடந்து செல்லவே வேண்டும். நீ செஞ்சிருக்கிற விண்ணப்பத்திலே நீ கடந்து செல்ல வேண்டும் சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுமதித்தபடியினால் அவர் சொல்லுவார், இதோ மலடிகள் வாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் வாக்கிய முளைகள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும். திருமணம் ஆனவர்களை விட இன்னைக்கு திருமணம் ஆகாதவர்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க இச்சையை சார்ந்தவங்களா இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அந்த இச்சையிலேயே கண்கள் போகும். எனக்கு இந்த இச்சை வேணாம், தேவனே நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்களை என்ன சொல்லுவாங்க? பாக்கியவதிகள் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. பாக்கியவதிகள் என்று சொல்லப்படும். அதாவது தான் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தவராய் எருசலேம் வீதிகளிலே நடந்து வருகிற பொழுது அவரை நேசித்த எவ்வளவோ கன்னியர்களும் எவ்வளோ பெண்களும் அவர் இப்படி வேதனைப்படுறாரு, அழுகிறாருன்னு சொல்லி அவர் அழுகிற போறப்ப கூட தன்னுடைய காயங்களை கூட பொருட்படுத்தாம அழுகிறவங்களை பார்த்து ஒரு புத்தி சொல்ற, இங்க உங்களுக்காக அழாத, உங்க பிள்ளைங்களுக்காக அழுங்க. நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக அழுதா உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க செய்யக்கூடிய விண்ணப்பம் தேவனுடைய சன்னிதானத்திலே கேட்கப்படும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய விண்ணப்பம் தேவனுடைய சன்னிதானத்திலே கேட்கப்படும். அந்த சன்னிதானத்திலே கேட்கப்படும் பொழுது இதோ ராஜாதி ராஜா வருகிறார், அவர் குற்றமற்றவராய் வருகிறார். குற்றமுள்ளவர்களாய் நீங்கள் எதிர்கொண்டு போகின்ற பொழுது அந்த குற்றமற்றவர் உங்களை நிராகரித்து விடுவார். இப்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. நீங்க இப்பொழுதே கர்ப்பமாய் இருக்கிறீர்களா? இந்த மணவாளனோடு இருக்கிறீர்களா? ஒரு குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிறீர்களா? உங்கள் மணவாளனும் மணவாட்டியும் சேர்ந்து ஒரு பிள்ளை பேர் நீங்கள் பெற்க போகிற இப்பயே அழுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளையை உமக்காக நான் வளர்க்க வேண்டும். இந்த பிள்ளை உன்னுடைய பெயரை சொல்ல வேண்டும். நாங்க எங்களோட சுய இச்சையில, ஒரு ஆசையில, திமிரில, ஆணவத்தில, அகம்பாவத்தில ஒரு வேணும்னு சொல்லி நாங்க சேர்ந்துட்டோம். அது ஒரு பக்கம் மன்னிப்புக்க. ரெண்டாவது, இந்த காரியத்துல இந்த பிள்ளை உமக்காக நாங்கள் பற்றி எடுக்க வேண்டும். இந்த பிள்ளை வளர்ந்து வர வரைக்கும் இந்த பிள்ளை நிமித்தம் உனக்காகவோ எனக்காகவோ உங்களுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. உங்களுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. அப்பேற்பட்ட யானத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எழுந்து நின்று, ஆண்டவரே, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரே, உங்களுடைய கண்ணீரை காண்கிறவரே, எனக்கு கோடி சோத்திரம் என்று சொல்லி அவரை துதி செலுத்தி அவரை அவரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பம் தகுதி இல்லாததா? வேதத்திலே தகுதியாய் செய்த விண்ணப்பத்திற்கு தேவன் எவ்வளவு பதில் கொடுத்திருக்கிறார். இயேசு ஐயரே, எங்களை குணமாக்கும் என்று சொல்லி தொழுநோயாளிகள் அவரிடத்தில் நிற்கின்ற பொழுது அவருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டார் என்று எழுதப்படும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ கூட்டத்தின் நடுவிலே விண்ணப்பத்தோடு அவர் ஆடையை தொடுவேன் என்று சொல்லி வந்தார். ஆடையை தொட்டு சுகமடைந்த விண்ணப்பத்தை நாம் கேட்டோம். ஐயா, இது காடுகளும் ஆயிற்று, பாலைவனம் ஆயிற்று, இந்த ஜனங்களுக்கு நீ போய் சாப்பிட நீ அனுப்பிச்சுன்னு சொல்லி சொன்ன பொழுது அன்றைக்கு பிதாவாகிய தேவனும் சுதனாகிய சரிசனும் ஒன்றாக இருந்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து அந்த ஜனங்களுடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரித்தார். ஒரு உடலுடைய சார்ந்த விண்ணப்பமும் சரி, அவருடைய இருதயத்தை சார்ந்த விண்ணப்பமும் சரி அவர் அங்கீகரித்தார். இந்த காலை பொழுதிலே என்னுடைய விண்ணப்பம் தேவனுடைய சன்னிதானத்திலே எட்டக்கூடிய விண்ணப்பமா? தேவனுடைய சன்னிதானத்தை எட்டக்கூடிய விண்ணப்பமா? அது மாதிரி சிந்திச்சு பார்ப்போம். தகுதியாய் இயேசு கிறிஸ்துவை அடிக்கின்ற பொழுது இந்த போர் என்ற இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுவார், நான் தகுதியாய் பேசியிருந்தார், ஏன் பேசுகிறேன்? தகுதியில்லாத வார்த்தை நான் சொல்லியிருப்பேன் என்று சொன்னார், ஏன் என்னை தண்டிக்கிறார்?
எல்லாத்துக்குமே வேதத்தில் எல்லாத்துக்குமே விண்ணப்பம் இருக்குது, எல்லாத்துக்குமே விண்ணப்பம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு விண்ணப்பத்தை என்ன 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 செய்கிறோம்? அனுமதி இல்லாமல், தகுதி இல்லாமல் இன்னைக்கு விண்ணப்பம் செய்கின்றபடினால் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையை வீணடிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலுமாய் ஆண்டவரே, இப்போ 13 காரியங்கள் என்னிடத்தில் இருக்குது, என்னிடத்தில் இருக்குது. இதை நம்முடைய சன்னிதானத்திலே கல்வாரி சிலுவை அண்டையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். கல்வாரி சிலுவை அண்டையிலே ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது மாட்சிமையுடன் வரக்கூடியவர் பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு திரும்புகள் என்று சொன்னேன். எங்களுடைய பொல்லாத வழிகள் எது என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்க்க தியானத்தை கொடுத்திருக்கிறீரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறோம். கொந்தனே தேடும் அலைகளையும் கால் மீதே தேடும் கர்த்தரவர், கொந்தனே தேடும் அலைகளையும் கால் மீதே தேடும் கர்த்தரவர், அடங்கிடுமே அதட்டிடவே அக்கறை நாமும் சேர்ந்திடவே நிகரே இல்லாத சர்வேஸ்வரா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, ஜீவன் தந்தவர் மரித்திருந்தார், ஜீவதேவனை உயிர்த்தெழுந்தார், ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனை உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வருவேன் என்றார், மறுபடியும் வருவேன் என்றார், மாசம் தோசனா நெருங்கிடுதே நிகரே இல்லாத சர்வேஸ்வரா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார், தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாலும் மாந்தர் மீட்டெடுத்தார், நிகரே சர்வேஸ்வரா, புத்திகளும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விண்ணப்பங்கள் இந்த வேதத்தில் எவ்வளவோ இருக்கு, விண்ணப்பங்கள் எவ்வளவோ இருக்கிறது. தனிப்பட்ட விண்ணப்பம் இருக்கிறது, தேசத்துக்காக விண்ணப்பம் இருக்கிறது, குடும்பத்திற்காக விண்ணப்பம் இருக்கிறது, தனி ஒழுக்கத்துக்கான விண்ணப்பம் இருக்கிறது. கடைசியாக ஒரு விண்ணப்பம் சொல்கிறார், அவருடைய சன்னிதானத்திலே நான் சேர வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. நான் ஒரு சன்னிதானத்திலே சேர வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய எல்லா விண்ணப்பங்களும் இந்த பூமியிலே நம்முடைய குடும்பத்திற்காகவும், நம்முடைய சந்ததிகளுக்காகவும், நம்முடைய வாழையடி சந்ததிகளுக்காகவும் நான் செய்யக்கூடிய விண்ணப்பம், நம்முடைய விண்ணப்பம் அவரிடத்திலே சேர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலுமாய் என்னுடைய விண்ணப்பம் எதுவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு போதித்து இருக்கிறீர்கள். இன்னும் எங்களுக்கு போதிக்க வல்லவராய் இருக்கிறீரே, எங்களுடைய விண்ணப்பங்களை இடத்திலே சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி இந்த ஒரு சரணத்தை ஒப்புக் கொடுப்போம். கொந்த நீர் தேடும் அலைகளையும் கால் மீறி தேடும் கர்த்தரவர், நீர் தேடும் அலைகளையும் கால் மீறி தேடும் கர்த்தரவர், அடங்கிடுமே அதற்கிடவே அக்கறை நாமும் சேர்ந்திடவே நிகரே இல்லாத சர்வேஸ்வரா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. அன்பின் பிதாவே, துவக்கம் முதல் முடிவரையும் உன் விண்ணப்பத்தை வைத்திருக்கிறேன் ஐயா. என் விண்ணப்பம் உனக்கு சரியாக இருக்குமானால் அதற்கு பதிலே எங்களுக்கு தாருமையா.
விண்ணப்பத்திலே என் மனநிலை சரியில்லை என்றால் அதுக்கு தகுந்த பதிலை எங்களுக்கு தாருங்க. ஆண்டவரே, விண்ணப்பத்தில் எங்களோடு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கருத்துப்பதற்காக நன்றி கர்த்தாவே. அன்னார் விண்ணப்பம் வைத்தார், தாவீது விண்ணப்பம் வைத்தார், தானியேல் விண்ணப்பம் வைத்தார், நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். எங்களுடைய விண்ணப்பம் விண்ணுக்கு வரக்கூடிய விண்ணப்பமாக இருக்கிறது. அதை எங்களை கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய சுத்தமாக இருக்கிறது. உலகத்திலே நாங்கள் படாத பாடுகள் பட்டாலும், கண்ணீர்கள் சிந்தினாலும், கவலைகள் பட்டாலும், ஆண்டவரே விண்ணப்பத்தினாலே இதெல்லாம் கழித்து எங்களை கொண்டு பரலோகத்தில் சேர்ப்பது உன்னுடைய சித்தமாக இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை மன்னித்து எங்களை வழி நடத்தும் ஐயா. குற்றங்கள் உண்டு ஐயா, குறைகள் உண்டு. ஆனால் அதை நீ மன்னிக்கக்கூடிய தேவனாய் இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு சிலாய்க்கத்தை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கருதியேன். இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த அந்த விண்ணப்பத்தின்படியாக நாங்கள் எங்கள் உலகத்தை ஆளவே இல்லையா. உன்னுடைய இடத்துக்கு வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி பாட வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு நல்ல சிந்தனையை தருவதற்காக நன்றி கர்த்தாவே. மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படுத்தும் என்று இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமாக்கு. என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே.